திரு துரை கருணா, நான் மீண்டும் வரேன். திரு துரை கருணா, அரங்கில் எம்குமார் மற்றும் நிஜாமுதீன் கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. குறிப்பாக பிரச்சாரத்தை முதலில் தூக்கியுள்ள அதிமுக, அதன் மீதான கருத்து விமர்சனங்கள் நிறைய போகுது. ஆதரவு, எதிர்ப்பு, நிலைப்பாடு கருத்து போகுது. எப்படி பார்க்குறீங்க துரை கருணா? எப்படி பார்க்கலாம்? நடைபெற இருக்கிற பிரதமரோட வருகையும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதோட நான் கேட்குறேன், 2026 நடைபெற இருக்கிற இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் என்பது இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்பு தான் பிரச்சாரம் தொடங்குவாங்க. அதிகபட்சம் 3-4 மாதம், குறைந்தபட்சம் ஒரு மாத காலத்தில் தான் அந்த தேர்தல் பிரச்சாரமே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திமுக 234 தொகுதியிலையும் பொறுப்பாளர்களை போட்டாங்க. பாக பொறுப்பாளர்கள், பூத்து கமிட்டி, அவர்களை கண்காணிக்க மாநில குழு, மாவட்ட குழு, அமைச்சர்கள் குழுன்னு போட்டு களமிறங்கிட்டாங்க. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக ஊராக சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த நிலைப்பாடை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், களப்பணியில் இறங்கிட்டாங்க. என்ன நோக்கம், என்ன காரணம்னா, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை, ஹாட்ரிக் வெற்றியை பெற்றார். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாடை கொண்டு வந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட ஒரு தொடர் வெற்றி சாத்தியப்படாமல் இருக்கிறது. இந்த முறை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர் வெற்றியை நம்ம சாத்தியப்படுத்தணும்னு களம் இறங்கிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு வாரம் 10 நாளிலேயே 2026 200+, இதை நோக்கி நம்ம பயணிக்கணும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, எனக்கு மக்களுடைய ஆதரவை பார்த்தா 234 தொகுதியிலையும் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிறார். அதே கருத்தை மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு சொல்கிறாரு. நாங்கள் 200+ன்னு சொல்கிறத தாவேக்காரங்க அது ஆணவம் இருமாப்புங்கிறாங்க. ஆமாம், கூடுதல் இருமாப்போடு சொல்லுகிறோம். இந்த தேர்தலில் 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும்னார். திமுக வெற்றி பெறும்னு சொல்லலை, திமுக கைப்பற்றும். அப்போ கைப்பற்றுவதற்கான ஏங்க, கைப்பற்றுதலுக்கும் வெற்றி பெறுவதற்கும் வேறுபாடு இருக்கிறது. தொகுதியை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் அந்த கைப்பற்றுவதற்கான முயற்சி. ஆக கைப்பற்றுதலுக்கு பின்னால் அப்படி ஒரு ஆமாம், அது இறங்கிட்டாங்கங்கிறேன். கைப்பற்றும் முயற்சியில் இறங்கிட்டாங்க, களப்பணியில் தீவிரமாக இருக்கிறார். அப்போ அதை வீழ்த்துவதற்கு பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திமுகவை வைத்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி களப்பணியில் போனால் தான் வீழ்த்த முடியும். நம்ம இப்போ சகோதரர் பேசின மாதிரி, நீங்களும் குறிப்பிட்டது மாதிரி, ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு குறைந்தபட்சம் 1.5%, அதிகபட்சம் 3% தான் திமுக அதிமுக ஆட்சி மாற்றத்திற்கானது. ஆனால் வெளியில் மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் ஒரு 7-8% திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் ஆதரவு வாக்குகள் இருக்கிறது. இது கள யதார்த்தம். அப்போ அந்த வாக்குகளை ஒன்றிணைத்தால் மட்டுமே வெற்றி முக்கியம். கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். அந்த வெற்றி என்பது தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றியை அதிமுக கூட்டணி உருவாக்கிவிடும், அந்த வெற்றியை பெற்றுவிடும் என்கிற நம்பிக்கை பொதுத்தளத்தில், மக்கள் மத்தியில், கட்சியினர் மத்தியில், கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து கட்சியின் நிர்வாகிகள் மத்தியிலும் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் மட்டுமே தான் நிச்சயமாக இது வெல்லக்கூடிய கூட்டணி என்கிற பார்வை மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு தற்போது உருவாகவில்லைன்னு சொல்ல இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி விட்டு போனால்தான் வரும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்பே இவருடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். இதுவரையிலும் அதிமுக மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவு வாக்குகள் மூலமாக, அவர்களுடைய செல்வாக்கின் மூலமாக தான் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். கடந்த 4.5 ஆண்டுகளாக மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியும் அந்த வெற்றியின் தாக்கத்தில் வந்தவர் தான் இல்லையா? இப்போது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அந்த இருவரும் தலைவர்களுக்கு இணையான ஒரு தலைவராக தன்னை கருதி கொண்டு இந்த பிரச்சார பயணத்தை 21 வந்து அந்த ஷேடோல போயிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா இதுதான் மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் வந்து முதலமைச்சராக அடையாளப்படுத்தினார். எதையும் தாண்டி அந்த முதலமைச்சர் பொறுப்பில் அவர் நிலையாக இருந்து 4.5 ஆண்டுகள் ஆட்சி நடத்துவதற்கு மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களும் காரணம். அந்த 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இல்லை என்றால் நிச்சயமாக அவர் முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சகோதரர் சொன்ன மாதிரி
அதிமுகவை காப்பாற்றுகிற பொறுப்பில் இருந்து அந்த விஷயத்தை பண்ணினாங்க. இப்போ முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு 4.5 ஆண்டுகளாக அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ், கட்சியினுடைய துணை முதலமைச்சராக இருந்தது திரு ஓபிஎஸ் அவர்கள், இப்போ இவர்களோடு ஒரு இணக்கமான போக்கில் செல்லாமல் தான் அடித்த மூப்பாக தான் எடுக்கிற முடிவுதான் கட்சியினுடைய முடிவு என்கிற நிலைப்பாட்டின் வந்ததன் காரணமாக தான் அவர் ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு ஒரு தொடர் தோல்வியை, ஒரு சரிவை சந்தித்து வருகிறார். நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது இந்த 52 ஆண்டுகால அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 15 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்துருச்சு. நீங்கள் 234 தொகுதிகளையும் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்க்கிற போது 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கிறது. சட்டப்பேரவை தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் சென்றிருக்கிறது. வெறும் 11 தொகுதிகளில் மட்டுமே வெற்றிக்கான வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதை நம்ம பார்க்கணும். எனவே தான் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் திரு எடப்பாடியோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிற மூத்த முன்னோடிகள் போய் அவரை வலியுறுத்துகிறாங்க. கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது, மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், கட்சி தொண்டர்களும் திமுக எதிராக தீவிரமாக களமாடவில்லை, எனவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி நாம் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டுமென்றால் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பிடிவாதமாக இருக்கு. ஸ்டாண்ட் பைல தான் இருக்கு துரைக்கண்ணா, ஸ்டாண்ட் பைல தான் இருக்கு. நீங்க குறிப்பிடக்கூடிய எல்லா இஷ்யூமே இருக்கு. ஆனா கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றது எப்படி பார்க்கலாம்? அதுதான் சொல்றேன். நீங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்து பிரச்சாரத்திற்கு கூட்டங்களை சேர்க்கலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இது வாக்குகளாக மாறுமா, வெற்றியை தேடி தருமாங்கிறதான கேள்விக்குறி. இப்போ ஏற்கனவே என்டிஏ அணியோட கூட்டணி என்று தெரிவித்த நிலையிலுமே என்டிஏவில் இருக்கிற பாஜகவோடு என்டிஏ அணியிலே 2024 பயணித்த பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இருக்கிற அந்த ஜான் பாண்டியனுடைய இயக்கம், ஏசி சண்முகத்தினுடைய இயக்கம், இவர்களோடு அமர்ந்து பேசி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து விட்டு களமாடினால் இன்னும் கூடுதல் ஆதரவு, இன்னும் கூடுதல் பலம் இந்த கட்சியில தற்போதும் இருக்கதான் செய்யும். ஆமா, இந்த கூட்டணி பலமிக்க உறுதிப்படுத்தல, இல்ல அதிமுக உறுதிப்படுத்தல. அதை தான் நான் சொல்றேன். ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக, திரு ஓபிஎஸ், திருமதி சேகரன் போன்றவர்களும் இணைந்த ஒன்றுபட்ட அதிமுக, என்டிஏவில் உள்ள அரசியல் கட்சிகள், இதுதான் வலுவான கூட்டணி. திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தலில் வீழ்த்தக்கூடிய வலுவான கூட்டணி இங்கும் அமைந்து விட்டது. இந்த பொதுவெளி பார்வை மக்கள்கிட்ட போய் சேரணும்ல. திரு எடப்பாடி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி போகிற போது மரியாதைக்குரிய புரட்சி திரு எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ பெரிய அளவில் இல்லை. இன்றைக்கு கூட்டத்தை கூட்டலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த அரசியல் கட்சியும் இந்த பின்னணியில் பிரதமரோட வருகை நம்ம பார்க்கலாமா துரைக்கண்ணா? இல்லை பிரதமருடைய நிச்சயமாக தமிழகத்தின் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும். பாஜக மீதான ஒரு பெரிய பாஜக தொடர்ந்து ஒரு பின்னடைவை சந்தித்துட்டு இருக்கு, இங்கே பெரிய அளவில் ஆதரவில்லை என்கிற நிலைப்பாடு கடந்த தேர்தலில் கணிசமான வாக்குகளை வாங்கிய போதே அது மாறிடுச்சு. இந்த நோட்டாவுக்கு கீழே 2%, 4% என்கிற நிலைமை மாறிடுச்சு. அப்போ இன்னும் கூடுதலான ஆதரவை பெறுவதற்கு மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வருகை, திரு மோடி அவர்கள் வருகை, அது நிச்சயமாக ஒரு பலன் அளிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போது வருகிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் ரீதியாக பாஜகவுடனோ பாஜக தலைவர்களுடனோ அல்லது கூட்டணியில் என்டிஏவில் இடம்பெற்றிருக்கிற மற்ற தலைவர்களுடையோ ஆலோசிப்பாரா, அது தொடர்பாக சந்தித்து பேசுவாராங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெரியல, உறுதிப்படுத்தப்படவில்லை. அவங்க இந்த விமான நிலையத்தில் ஏற போகிற போது, இறங்கி வர்ற போது அவருக்கு இந்த பொக்கே கொடுக்கறதுன்னா ஒரு நல விசாரிப்பு மட்டும்தான் இருக்கும். அதற்கான நேரம் ஒதுக்கி இது கர்ட்டசி மீட்டை அப்படிதான் இருக்கும். புரிஞ்சுக்கலாம், வேறு வகையில் அந்த முக்கியத்துவம் இதில் இருக்காது என்று தான் நான் நம்புகிறேன். இப்போ 2 விஷயம் நம்ம அதான் நான் குறிப்பிட்டபடி இந்த இஷ்யூஸ் எல்லாமே ஸ்டாண்ட் பை. அதில் வந்து கேம்பெயின் தொடங்கிட்டாங்க, கூட்டணி, அஃப்கோர்ஸ் பாஜக, பிரைம் மினிஸ்டர் வந்து புதிய நலத்திட்டங்களை துவக்கிறார். இந்த புள்ளியை நம்ம எப்படி நினைச்சு பார்க்கலாம்? இல்லை, அதுதான் இந்த ஓரளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைய திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய முன்னணியினோடு இந்த பிரச்சாரத்தில்லை. நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தான் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். இது எந்த அளவிற்கு ஆதரவு வாக்குகளாக மாறும் என்பது ஒரு மிகப்பெரிய இயல்பான ஒன்று தானே அது? இல்லை, இயல்பான ஒன்று. நான் அதை தான் சொல்ல வரேன், அடிக்கடி நான் அதுதான் சொல்ல வரேன். ஆளுமை மிக்க மக்கள் தலைவர்களுடைய பிரச்சாரம் என்பது வேறு. திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக, ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். கட்சியில் உள்ள இருக்கிற
அதாவது ஒரு கூட்டத்தில் போகிற போது கட்சியினுடைய ஒரு அடிமட்ட தொண்டன் குரல் எழுப்பினான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாங்க, எப்போ ஒன்று சேருவீங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கோர்ட்டில் இருக்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிடுறார். அடிமட்ட தொண்டனுடைய உணர்வு ஒன்றுபட்டால் தான் நமக்கு வெற்றி சாத்தியம்ங்கிற இருக்கு. இந்த நேரத்தில் பாஜகவின் பிரச்சாரம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான வாக்குகள் வேண்டுமென்றால் எதிர்த்தரப்பிடம் இருக்கலாமே ஒழிய அதிமுக தொண்டர்கள் எல்லாமே இவரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து பேசப்படுது துரைக்கண்ணன். இல்லை இல்லை அது இல்லை இல்லை, அதாவது குறிப்பிட்ட சமுதாயம் அப்படி இல்லை. குறிப்பிட்ட சமுதாயம் என்று வருகிற பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பார்வையும் இருக்கிறது. குறிப்பிட்ட மேற்கு மண்டல சமுதாயத்தின் ஆதரவு தான் இவருக்கு பெருமளவு இருக்கிறது, மத்திய மண்டலம் தென் மாவட்டங்களில் இல்லைங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதி மத பேதங்களை கடந்த கட்சி. இந்த தமிழகத்தில் இருக்கிற எல்லா சமுதாய, எல்லா மத, எல்லா ஜாதியிற்குமான ஒரு கட்சி. அந்த கட்சியை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே அடைத்து விட முடியாது. ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய ஆதரவு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். 2021 தேர்தலின் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பிரிவினருக்கு 10.5% வன்னிய சமுதாயத்திற்கு ஒதுக்கிட்டு மித்த 106 சமுதாயம் எம்பிசியில் இருக்கிற 9.5ன்னு 106 சமுதாயம். அந்த 106 சமுதாயத்தினரும் எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததுனால தான் தென் மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் பெருந்தோல்வி. அதை மீட்டெடுக்க வேண்டுமென்றால், அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டுமென்றால், அவர்களின் அடையாளமாக இருக்கிற அந்த பகுதிகளில் அவர்களின் அடையாளமாக இருக்கிற திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, மரியாதைக்குரிய தினகரன் போன்றவரெல்லாம் இணைத்து நீங்கள் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய கண்டிப்பாக கடமையும் இருக்கின்றீங்க. கட்சி முக்கியம், தேவை இருக்கிறது. ஆமாம், கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், சுயநலத்தை மறந்து கட்சியினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி திமுகவை தேர்தல் களத்தில் தோற்கடிக்க வேண்டிய வெற்றியாக மாற்றுவதற்கு இந்த ஒருங்கிணைப்பு, ஒன்றிணைப்பு என்பது அவசியம், தேவை. அதை நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியும் உணர்வார். உணர்ந்து அந்த நிலைப்பாட்டை எடுத்தால்தான் ஆட்சி மாற்றம் உறுதி. இல்லை என்றால் மீண்டும் 2024 போல ஒரு சரிவை, தோல்வியை சந்திக்க வேண்டி வரும். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், பாஜக இவர்களை எந்த அளவிற்கு இயக்கி இந்த நிலைப்பாட்டை கொண்டு வர போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதான் நீங்க இப்போ அடுக்கி இவ்வளவு விஷயங்களோட பிரதமருடனான சந்திப்புக்கு அப்புறம் அது என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். துரைக்கண்ணா, இறுதியாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு முறை பயணமாக தான் வந்திருக்காங்க. அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்ப்பதற்கான பயணமாக இது இல்லை. அது மாதிரி அதனால் நம்ம அதில் ஒப்பிடுவது சரியா இல்லை. அஃபிஷியல் விசிட் இருக்குன்றது நம்ம மக்கள் அதுதான் இல்லை. மக்களுடைய பார்வை என்பது பல ஆண்டுகளாக அது இருக்குது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலை என்பது தமிழகத்தில் இருக்குது. நம்ம பல தேர்தல்கள் அது பார்த்துருக்குறோம். அதை விட இன்றைக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் பாஜக இருக்குதுங்கிறத நம்ம கடந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த வாக்கு சதவீதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் இணைகிற பொழுது வெற்றி நிச்சயம் என்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஆதரவு கட்சிகள் உறுதியாக இருக்கிறது. பல்வேறு விதமான கருத்தாக்கங்கள், இந்த இரட்டை இலக்கம் கேட்குறது, ஆட்சியில் பங்கு, துணை முதலமைச்சர் வேணும், 2 மந்திரி வேணும். விசிகாவுக்குமே எங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்குது. எங்களுமே தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தான் வந்திருக்கோம். காலம் கனியவில்லை, கனியட்டுன்னு காத்திருக்கிறாங்க இந்த இரட்டை இலக்கு. அதனால் அங்கேயும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பிரச்சனைகளை தாண்டி ஒன்றிணைந்து இருக்கிறோம். இந்த 2026 அங்கே வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த திமுக ஆதரவு கூட்டணி கட்சிகளின் வாக்கு ஒரு சேர போகிறது. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக என்டிஏ கூட்டணி, இந்த பக்கம் நாம் தமிழர், தாவேகா, இப்படி எதிர் வாக்குகள் பிரிகிற பொழுது இது திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும். அப்போ இந்த எதிர் வாக்குகளை சிதற விடாமல் செய்வதற்கான ஒரு முன்முயற்சியும் இந்த அணி எடுக்க வேண்டும். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, நிச்சயமாக அதை எடுக்கணும். நீங்கள் கடந்த 2021 வெறும் அமமுகவுக்கு மட்டுமே 40 தொகுதியில் செல்வாக்கு இருக்குது, ஒரு 15 இடம் எங்களுக்கு கொடுங்க, அமமுகவுக்கு நான் கொடுக்குறேன்னு அமித்ஷா சொன்னார்ல, அந்த அமித்ஷாவுக்கு திரு ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இந்த 3 பேருடைய ஆதரவு வாக்குகள் என்பது இன்னும் ஒரு 10-40 தொகுதியில் இந்த பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது தெரியும்ல. கிட்டத்தட்ட ஏறத்தாழ அந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு 80-90 தொகுதிகளில் தான் பின்னடைவு வந்திருக்கிறது. ஸோ அதை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்பதுதான் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. அதை நோக்கி இவர்கள் பயணித்து ஒரு வலுவான கூட்டணியை, வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைத்தால், இன்றைக்கு பல்வேறு பிரிவினரும் திமுகவுக்கு எதிராக போராடி வர்றாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள்னு பலரும் இருக்கிறாங்க. பொதுவெளிகளிலையுமே பல்வேறு விதமான அதிருப்திகள் இருக்கிறது. இதை வாக்குகளாக மாற்ற வேண்டுமென்றால் வலிமை மிக்க கூட்டணி இங்கே வேண்டும் என்பதுதான் பார்வை. நல்லது, நன்றி.